பிஹைண்ட் குட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு. கெஸ்ட் அப்படின்னு சொல்றதோட இவர் வந்து ஆன்மீகத்திலையும் சரி மருத்துவத்திலையும் சரி ஒரு மகானாவே இருந்திருக்காரு. ஒரு குருஜியை தான் உங்களுக்காக நான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவரோட பேரை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி அவர் பண்ண பல சாதனைகளை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை சொல்லணும்னு நினைக்கும் போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்துது. காரணம் என்ன அப்படின்னா, நடக்காத ஒரு விஷயத்தை, அதாவது நம்ப முடியாத ஒரு சில விஷயங்களை தன் கண் முன்னாடி, அதாவது நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து அதை சரி செஞ்சிருக்காரு. பிறவிலேயே வந்து காது கேளாதவங்க, பிறவிலேயே பேச முடியாதவங்க, நிறைய பேர் படுத்த படுக்கையில மருத்துவமனையில இருந்து கைவிடப்பட்டவங்க எல்லாரையுமே இப்படி ஒரு நொடிக்குள்ள அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறைகள் எல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு ரகசியத்தையுமே வந்து நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்றதுக்காக பிரபஞ்ச சித்தர் வாகட குருஜி ஐயா இருக்காங்க. நம சிவாய போற்றி, நாதந்தாள் போற்றி, விநாயகா போற்றி, வேலவா செந்தில் வேலவா போற்றி. வாகட குருஜி பிரகாரம் அங்கு நாடினால் கிடைக்கும் பரிகாரம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா. நீங்க இங்க இருக்கதே வந்து ரொம்ப பிளெஸிங்கா ஃபீல் ஆகுது, ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு எனக்கு. சொல்லுங்க, எப்படி இந்த வாகட குருஜி அப்படின்ற பெயர் வந்து உங்களுக்கு வந்துச்சு? வாகடம் என்பது வைத்தியம் என்பதின் மறுபொருள். பண்டைய காலத்தில் மருத்துவத்தை வாகடம்னு சொல்லி இதான் கூப்பிட்ருக்காங்க. இந்த மருத்துவம் வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இதுல வந்து உங்களுக்கு நாட்டம் இருந்திருக்கா, இல்ல இப்போதான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஐயா? 2022 இந்த மருத்துவத்துறைக்கு வந்தோம். இது வந்து உங்களோட பரம்பரையா நீங்க செய்யற தொழிலா ஐயா? சித்த மருத்துவம், இந்த ஆன்மீகம் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே பரம்பரையா பண்ணிட்டு வரீங்களா? கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம முன்னோர்கள் இந்த வர்மம், வைத்தியம், அது மாதிரி சோதிடம் எல்லா கலைகளையும் கற்று மக்களுக்கு நேரடியாக சேவை செய்யணுங்கிறதுக்காக ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதை பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு பாரம்பரியமாக யாருக்காச்சும் இது வந்து இந்த வைத்திய முறையை சொல்லிக் கொடுப்பாங்க. இது சில மந்திர உச்சாடனங்கள் இருக்குது. அது மூலயமா நம்ம மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையால கைவிடப்பட்ட நிறைய பேருக்கு வந்து அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கீங்க. அதுவும் மருந்து மாத்திரைகள் இல்லாம. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். ஸோ அதோட ரகசியம் என்னையா? ஏன்னா மருத்துவமனையில கைவிடப்பட்டு மருந்துகளும் இல்லாம குணம் செய்யறது வந்து அது நடக்குது, உங்களை நம்பி நிறைய பேர் வராங்க அப்படின்னும் போது அதோட ரகசியம் என்ன ஐயா? இது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பண்டைய கால மருத்துவ முறை தான். அதாவது அந்த காலத்தில் நமக்கு மருந்து இல்லை. அதாவது கற்காலங்கள்லாம் மருந்து இல்லை. இப்போ ஏதாச்சும் ஒன்றுன்னா போய் நம்ம ஊர்களில் வேப்பங்கொலை எடுத்து அடிப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வரையிலும் இப்போ கூட அது நடக்குது சில இடத்துகளில். இது எல்லாமே நம்ம பிரபஞ்ச சக்தியை நேரடியாக இழுத்து இந்த ஆற்றலை கொடுக்குற முறை தான் அது. அதை நம்ம முன்னோர்கள் முறையாக பயிற்சி பண்ணி மந்திர உச்சாரணம் பண்ணி அதே மாதிரி வர்ம முறையிலும் படித்ததுனால இதை மக்களுக்கு ஈஸியாக பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை எடுத்து கொடுக்க முடியுது. அது உடனே நடக்குது. இது வேறு மருத்துவத்தை காட்டிலும் வேறுபட்டது, விரைவானது. ரொம்ப சிறப்பையா. இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள், எந்த மாதிரிப்பட்ட இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் கண் கூட பார்க்குறேன். அப்போ இளைஞர்கள் இந்த மாதிரி நோக்கு வர்மம் கற்றுக்கணும், இல்லை படிக்கணும், மருத்துவர் நாங்களுமே இந்த மாதிரி வரணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா? ஏன்னா பரம்பரையாக செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்லும் போது அது இந்த ஜென்ரேஷனோட போயிடக்கூடாது இல்லை? அப்போ அடுத்த இளைஞர்களுக்கும் அதுக்கு நாட்டம் வரணும் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கான படிப்பு, இதுக்கு ரிலேட்டடாக கற்றுக்கிறதுக்கு அதுக்கான இடங்களும் இருக்கா ஐயா? அது இருக்கத்தான் செய்யுது. அதற்கான முழு முயற்சியோடு அந்த பிறவி பயன் உள்ள குழந்தைகள் வந்தால் நிச்சயமாக இதை படிச்சுக்கலாம். படிக்க வாய்ப்பு இருக்குது. வந்தால் அதுக்கு முறையாக கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வர்மம்னா பெருசா தெரியாது. இப்போ எங்க அப்பால இருக்கவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். பட் எங்களுக்கெல்லாம் இந்த சினிமால பார்த்துதான் அந்த வேர்டே வந்து தெரியும். ஆனா அதை வந்து எப்படி ஐயா மருத்துவத்து கூட ரிலேட் பண்ணி நிறைய நோய்களை வந்து குணப்படுத்த முடியுது? இது ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் நம்ம போர் வீரர்கள் சண்டை போடும்போது அடிபட்டு கீழே விழுந்துருவாங்க. இப்போது
ஆஸ்பத்திரிக்கு இப்போ ஆம்புலன்ஸில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. அந்த டயத்தில் ஆம்புலன்ஸும் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது. அப்போ உடனே மீட்டு உருவாக்கம் பண்ணி உடனே அவங்கள ஃபைட் பண்ணவும் வைக்கணும். அந்த மருத்துவ முறை தான் நம்ம பண்ணுற மருத்துவ முறை. இது பிரபஞ்ச சக்தியை ஆற்றலை எடுத்து பவராக கொடுத்தா அவனுக்கு ஆற்றல் உருவாயிடும். அந்த மனிதனுக்கு உடனே அவன் முற்றிலும் மனதளவிலும் உடலளவிலும் ஒரு சக்தி வந்தவொடனே அவன் முழுசாக அந்த இதிலிருந்து ரிலீஃப் ஆயிடுவான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சுகர் வந்து இப்போ பாட்டிங்களுக்குலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச எங்கள் பாட்டிக்கெலாம் சுகர் இருந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் இப்போ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுகரு, அதுக்கப்புறம் இந்த ஆஸ்துமா, இன்னும் சில பேருக்கு வந்து மூச்சு வாங்கும் படிக்கட்டலாம். அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன்லேயே இருக்குன்னு சொல்லலாம். படிக்கட்டலாம் ஏன்னா இந்த முக்கியமாக இந்த சுகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பரம்பரை இப்போ வந்துட்டு இருக்கு. பிறந்த குழந்தைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கு மாசமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அப்போ வருது. இது வந்து கேட்டால் வந்து ஜெனட்டிக்கலாக அவங்க பரம்பரையில் இருந்திருக்கனால வருது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை வந்து வர்ம மருத்துவம் மூலமாக குணப்படுத்த முடியுமா, இல்லை அதுக்கான நிவர்த்திக்கு ஏதாவது வழிகள் இருக்காயா? அதாவது பாரம்பரியமாக வருதுன்னு சொன்னால் அப்போ நம்ம தாத்தா பாட்டிக்கு அதுக்கு முன்னோர்களுக்கு இருந்திருக்கணும். அதுக்கான மருத்துவ உபகரணம் வச்சு நம்ம யாரையும் டெஸ்ட் பண்ணலை. கண்டிப்பாக இப்போ அதுவே இல்லை. ஆனால் நிச்சயமாக இப்போ அப்பா ஒரு உணவை கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த உணவால் நமக்கு ஒரு நோய் வரும் பட்சத்தில் அதே நோய் என்ன பண்ணும்னா அது குழந்தையா இருக்கும்போது வந்து நம்மளும் சாப்பிட்றோம். அந்த உணவால் உருவாகினது தான் முன்னே தவிர இந்த சுகரோ ப்ரெஷரோ அதுக்கப்புறமா வாழ்வியல் முறை அதை வச்சு தான் உருவாகிருக்குமே தவிர நிச்சயமாக தொட்டு சுகரும் ப்ரெஷரும் ஒரு நோய் என்று நம்மளால் உருவாக்கப்பட்டதே தவிர அது நோய் அல்ல. சுகர் அதிகமாக சாப்பிடும்போது சுகர் வெளில தெரிவி அது பிளட்டில் காமிக்கும். 2 நாள் சுகர் சாப்பிடாமல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா மாத்திரை இது எல்லாமே மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் அதையும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சுகர் மாதிரி ஒரு தலை சுற்று இருந்துச்சுன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாப்பிட்டான், ஒரு வேப்பங்காய் பிழிஞ்சு குடித்தான், அது ஒரு அவங்க உடல் ரீதிக்கு அது ஏற்றுக்கிடுச்சு. இப்போ உள்ள நீங்கள் உங்களுடைய உணவு முறையும் இப்போ உள்ள வாழ்வியல் முறையும் அதை ஏற்றுக்கறல. இங்கிலீஷ் மாத்திரைக்கு ஆட்டோமேட்டிக் போயிடுறோம். நம்ம சாப்பிட்றதே துரித உணவு, அதனால துரிதமான மருத்துவ உலகுக்கு போகிறோம். ஆனால் சுகரோ ப்ரெஷரோ நிரந்தர நோய் அல்ல, அது வாழ்வியல் முறையில் மாற்றக்கூடியது. நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உணவு வழக்கம் வந்து நம்மளோட உடல்நிலைக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வகிக்குது. அசைவ உணவுகளை வந்து சொல்ல மாட்டீங்க அப்படின்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களை தேடி வர பல்லாயிரம் கோடி மக்களுக்குமே வந்து நீங்கள் வந்து அதை தான் வலியுறுத்துறீங்க. மாமிசம் சாப்பிடாதீங்க, அசைவம் சாப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஸோ இது எதனால் ஐயா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், அந்த புரதச்சத்து, இந்த புரோட்டீன், இது எல்லாமே வந்து நான்வெஜ்ஜில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் முழுக்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதை எப்படியா பார்க்கணும்? அப்போ புரோட்டீன், புரதச்சத்து எல்லாமே நான்வெஜ்ஜில் கிடைக்கும் போது அப்புறம் ஏன் நோய் வருது? எல்லா விதமான சத்துக்களும் நான்வெஜ்ஜில் கிடைக்குது. அல்லது நீங்கள் புதுசாக பொருள்கள் வாங்குறீங்க, அதில் அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குன்னு எல்லா சத்துக்களும் இருக்குது. அப்புறம் ஏன் நோய் வருது? அது இல்லை. அதற்கான ஆண்டனா, அதாவது நம்ம சாப்பிட்றது இங்கே வந்து நோய்க்கான மருந்தும் இல்லை, நோயும் இங்கே உருவாகிறதும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல கிடைக்கிறது எல்லாமே மேலே இருந்து மேலே உள்ள கிரகங்களால் தான் ஒவ்வொரு நோய்களும் உருவாகுது. சூரியன் இருக்கு இல்லையா, சூரிய கதிர்வீச்சு தான் டி என்ற வைட்டமின் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க, சரிதானே? அப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு பாஸ்பரம் அது இதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே மேலே உள்ள கிரகங்களால் தான் கிடைக்குது. அதுக்கான உணவு கரெக்டாக நம்ம உண்டால் அது ஆண்டனா உருவாக்கும், அதாவது மேலேருந்து அதை இழுக்கும் சக்தியை உருவாக்கும். அதனால் சரியாகும். அது குறைஞ்சா அதுக்கான நோய் வரும். சூரியனுடைய இதய பிரச்சனை, எலும்பு மச்ச பிரச்சனை, இது எல்லாம் உருவாகும். இது வந்து இதை சரியாக்கணும்னா அதுக்கான உணவுகளை சாப்பிட்றோம்னா அந்த ஆண்டனாவை உருவாக்குறோம், இழுக்கும் சக்தியை உருவாக்குற உணவத்தை ஒன்றும் சாப்பிட்றோம். மருந்து மாத்திரையும் அதுதான். நம்ம சாப்பிட்றது மருந்து இல்லை, ஊக்குவிக்கிற ஒரு பொருள் தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து மாமிசம் அதெல்லாம் பற்றி சொன்னீங்க, ஆனால் பாலையும் தவிர்க்க சொல்லியிருக்கீங்களே ஐயா. பால் வந்து அந்த கேட்டகரியில் வருது. ஏன்னா பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அதுக்கு என்னையா காரணம் இருக்குது? அதில் என்ன ரகசியம் இருக்குது? பால் மந்தத்தன்மையை உருவாக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் பாலை ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். உடனே எழுந்து நடந்துருவாங்கன்னு நம்ம ஒரு பாலை ஊற்றுறோம். அது ஒரு கருணை கொலை அடிப்படையில் தானே நீங்கள் பாலை ஊற்றுறீங்க. மனிதனுடைய கடைசி அத்தியாயம் கபம். அதுதான் கபத்தால் தான் ஒரு மனிதன் இறப்பான். அவ்வளோதான். பாலை ஊற்றுறோம்னா வேகமாக தொண்டையில் கபத்தை அடக்கி ஆட்டோமேட்டிக் ஹார்ட் அடிக்கும்.
இப்படித்தான் இறக்குறோம். இப்படித்தான் மனிதர்கள் இறக்கிறார்கள். அப்போ பால் எப்படி நல்லதா இருக்கும்? பால் குழந்தைக்கானது, அதுக்கப்புறமா அந்த டயத்துல வேலை செய்யும், அதுக்கப்புறமா உருவாகுவதில்லை என்று அறிவியலே சொல்றாங்க. அதுக்கப்புறமா அப்புறம் நம்ம பால் குடிக்கிறோம்னா எப்படி பால் எப்படி நல்லதா இருக்க முடியும்? மது பழக்கங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி பாலும் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தும் ஒரு விதமான பொருள். ஒன்றும் இல்லை, நைட்டு 10 மணிக்கு மேலே பால் அல்லது முட்டை 6 மாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு நிச்சயமாக ஹார்ட் பிரச்சனை வரும். அது நைட்டு 10 மணிக்கு மேலே. ஒரு சில விஷயம் நான் வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து நான் வந்து சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கோயிலுக்கு போகும்போது ஞாபக மறதி அப்பப்போ வந்துட்டு இருந்தேன்னா, அந்த கோயிலில் இருக்கவர் வந்து எனக்கு கொடுத்தாரு வில்வேலம். ஒரு 45 நாள் டெய்லி போவேன். நாக்கு கடையில் வச்சுக்க சொல்லுவார். ரொம்ப கஷ்டம், நம்மளால வைக்கவே முடியாது. பட் இருந்தாலும் நான் வச்சுக்கிட்டேன். அது எனக்கு நல்ல ரிசல்ட்டே கொடுத்தது. நல்ல ஞாபக சக்தியை எனக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துச்சு. இன்னொன்று எனக்கு ரொம்ப தலைவலி அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் மல்லிகை செடி இருக்குது. அதை ஒரு பூ எடுத்து ஒரு மலர் எடுத்து மோந்துட்டே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு நம்ம அதை சொன்னோன்னா, மல்லிப்பூ மோந்துட்டா தலைவலி போயிடுமா, இப்போல்லாம் மல்லிப்பூ வச்சுக்கிட்டா தான் தலைவலிக்குது, தலை பாரமாக இருக்குது. பொதுவாகவே பெண்கள் வந்து மல்லிப்பூ எப்பவுமே வச்சிருப்பாங்க. பட் இப்போல்லாம் மல்லிப்பூ வச்சாலே தலைவலிக்குது அப்படின்றாங்க. பட் எனக்கு வந்து மல்லிப்பூவை ஸ்மெல் பண்ணும்போது தலைவலி போயிருக்கு. ஸோ இதை எப்படி ஐயா நம்ம பார்க்குறது? வில்வ இலை இல்லையா, அது வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது. அது தண்ணியில் போட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது நிச்சயமாக வில்வ இலையில் மிகப்பெரிய மருத்துவ குணம் உண்டு. உடனே சரியாகாது, ஆனால் அதில் எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அதனால மக்கள் அந்த காலத்தில் சில இதை கண்டினியூவாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. துளசி தண்ணி, இந்த மாதிரி வில்வ இலை, இதை நம்ம சாப்பிட்றதுக்கு நிச்சயமாக பித்தத்தை குறைச்ச உடனே நமக்கு காலையில் எழுந்து அதை சாப்பிட்றதுனால பித்தம் குறையும். ஆட்டோமேட்டிக் நம்ம உடம்பு சரியாயிடும். நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். மல்லிகைப்பூ நல்லது. நீங்கள் வீட்டில் உள்ள மல்லிகைப்பூ பறித்து மோந்து பார்த்தீங்க, அதில் எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் உரங்களோ போடுறதில்லை. ஆனால் இப்போ வர்ற பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு கொண்டு வர்றதுனால அது நிச்சயமாக எல்லாருக்கும் தலைவலிக்கவும் வேறு சைடு எஃபெக்ட்டுகளை உருவாக்குது. நமக்கு உடல் சூடு உள்ள மனிதர்களுக்கு தலையில் வச்சுக்கிட்டு தேவையற்ற மனக்குழப்பத்தை, அதாவது நம்ம கொஞ்சம் கூடுதலாக டிப்ரெஷன் ஆகுனா இது மீண்டும் தலைவலிக்கு தான் செய்யும். அதுக்கு ஒரே வழி நைட்டில் வச்சுக்கலாம். அதுவும் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தாத இதாக இருந்தால் நல்லது. ரொம்ப நன்மையை தரும் மல்லிகைப்பூ தலையில் வச்சா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீட்லேயே மல்லிகைப்பூ செடி ஒன்று வச்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். நிச்சயமாக அது மல்லிகைப்பூ ஒவ்வொரு நாளும் பெண்கள் வைப்பது தலை சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது. ஒரு தலையை என்றைக்குமே குளிர்ச்சியாக வச்சுக்கும். தலை குளிர்ச்சியாக இருக்கும்போது நமக்கு சிந்தனைகளும் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால நமக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கீங்க. இப்போ திரும்ப எப்பயா சென்னைக்கு வந்து மக்களை சந்திப்பீங்க? அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு வெள்ளி சனி நாள்களில். அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வந்து திரும்பவும் சென்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து பல சேவைகளை ஆற்ற இருக்காரு. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்காக வந்து நிறைய மக்கள் வந்து பல ஊரில் காத்துட்டு கிடக்காங்க. எப்போ வந்து வருவார் ஐயா கிட்ட வந்து, எப்போ வந்து பார்த்து நம்மளோட குறைகளை வந்து நிறையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தருணத்தில் எங்களுக்காக இந்த பொன்னான நேரத்தை செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.